வணக்கம். இலக்கியங்களில் பெண்களை போற்றி பாடியிருக்கக்கூடிய இலக்கியங்கள் இருக்கா? அடுத்த ஒரு கேள்வி, இலக்கியங்களை படைக்கத்தக்க ஆற்றல் உள்ள பெண்கள் நம்முடைய தமிழகத்தில் இருந்திருக்காங்களா? ரெண்டு கேள்விக்குமே அருமையாக பதில் சொல்லலாங்க. பெண்மையை போற்றுகின்ற பெருமையுடையது தமிழகம். சான்றாக மண்ணின் பேர் பெண்ணின் பேர் தான், பூமாதேவி. அதே போல் ஆகாச மாதா, ஆகாயத்தை சொல்கிறப்ப பஞ்சபூதங்கள்லேயே நாம் தெய்வத்தை பெண்ணோட பேரில் தான் அழைக்கிறோம். ஆறுகளுடைய பேர் பூரா பார்த்திங்கன்னா பெண்களுடைய பேர்கள் தான். சிந்து, கங்கை, கோதாவரி, யமுனை, காவேரி, கிருஷ்ணா. கிருஷ்ணான்னு ஆண் பேர் நினச்சிட வேண்டாம், கிருஷ்ணவேணி அது பேர். இது எல்லாமே பெண்களுடைய பேர் தான். அதுபோல் பெண்மைக்கு பெருமை சேர்த்த இலக்கியங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது சங்க இலக்கியங்களில் பெண்பார் புலவர்களே இருந்திருக்கிறாங்க. நச்சல்லையார், நன்முல்லையார், வெள்ளி வீதியார், காக்கை பாடினியார், சங்க காலத்திலேயே ஒரு ஔவையார், பிற்காலத்தில் சில ஔவையார்கள், 8ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த 12 ஆழ்வார்களில் ஒருவராகிய ஆண்டாள், வரிசையாக சொல்லிக்கிட்டே போகலாம். அதே போல் பெண்மைக்கு பெருமை சேர்த்த இலக்கியங்கள் எது அப்படின்னு பார்த்தா சிலப்பதிகாரத்தை முக்கியமாக சொல்லலாங்க. காரணம் என்ன அப்படின்னா, ஒரு 2000 ஆண்டுகளுக்கு முதல்ல 3000 ஆண்டுகளுக்கு முதல்ல ஆணாதிக்க சமுதாயம் தான் இருந்தது. இன்றைக்கி அதுதானே இருக்குதுன்னு சொல்லக்கூடாது. அன்றைக்கு இருந்த ஆணாதிக்க சமுதாயங்கிறது வேறு, இன்றைக்கு இருப்பதுங்கிறது வேறு. பேர் இருக்குது, ஒன்றா தான் இருக்குது. அன்றைக்கு யாருக்கு சிலை வெடிப்பார்கள், யாருக்கு கோட்டம் கோவில் கட்டுவார்கள் அப்படின்னு பார்த்தா ஆண்களுக்கு மட்டும்தான். அதில் குறிப்பாக வீரர்களுக்கு தான் முதல் மரியாதை. போர்க்களத்தில் இறந்த வீரர்கள், நாட்டுக்காக உயிர் நீத்த நல்லவர்கள், இவர்களுக்கு தான் கோயில்கள் கட்டப்படும், சிலைகள் வெடிக்கப்படும். ஆனால் அதை மாற்றி முதலில் பெண்ணுக்கு ஒரு கோவிலை கட்டிய பெருமை சேரன் செங்குட்டுவனுக்கு உண்டு. அதை காப்பியத்தில் பதிவு செய்த பெருமை சேரன் செங்குட்டுவனின் தம்பியாகிய சிலப்பதிகாரத்தை இயற்றிய இளங்கோவடிகளுக்கு உண்டு. அப்படி அந்த சிலையை வெடிக்கிற போது எப்படி அதற்கு முயற்சி எடுக்கிறார்கள்? சேரனுடைய மனைவி, அதாவது வேண்மா, அவரிடத்தில் கேட்குறான் சேர மன்னன், இந்த பெண் சோழ நாட்டிலே பிறந்து பாண்டி நாட்டிலே நீதி கேட்டு சேர நாடாகிய நம் நாட்டுக்கு பிறகு விண்ணுலகுக்கு சென்றிருக்கிறாள். அவளுக்கு நாம் ஒரு கோட்டம் அமைக்க வேண்டும். அப்படி என்றால் அவளுக்கான அந்த சிற்பத்தை எப்படி வடிப்பதுங்கிறான். அதுக்கு அவர் ரொம்ப அருமையாக சொல்கிறா, சாதாரண பெண்மணியாக இருந்தால் புதிய மலையிலே கல்லெடுத்து காவிரியில் நீராட்டி நாம் கோவிலை கட்டிவிடலாம். கல்லெடுப்பது ஒரு இடம், அதை புனித நீரில் நீராட்டுவது ஒரு இடம் என்று வழக்கத்தை வைத்திருந்தார்கள் நம்முடைய முன்னோர்கள். அதனால் வேண்மா சொன்னால், புதிய மலையிலே கல்லெடுத்து காவிரியில் நீராட்டலாம் சாதாரண பெண்ணாக இருந்தால். ஆனால் இவ்வளோ தெய்வ பெண்மணி கண்ணகி, அதனால் இமயமலையில் கல்லெடுக்க வேண்டும், கங்கையில் நீராட்ட வேண்டும் என்ற அந்த பெண்மணியினுடைய வாக்கிற்கேற்ப சேரன் செங்குட்டுவன் தன்னுடைய பெரும் படையோடு சென்று தன்னை தடுத்த கனகவிசியரை வென்று அவர்கள் தலையிலே கல்லை வைத்து கொண்டு வரச் சொல்லி கண்ணகிக்கு கோட்டம் அமைத்ததை நாம் வரலாற்றிலே பார்க்கிறோம். காட்சி, கால்கோள், நீர்ப்படை, நடுகல் என்று வஞ்சிக்காட்டம் முழுவதும் சிலப்பதிகாரத்தில் புகார் காண்டம், மதுரை காண்டம், வஞ்சிக்காண்டம்னு இருக்கும். அந்த வஞ்சிக்காண்டம் முழுவதும் கண்ணகிக்காகவே பாடப்பட்டது போல நமக்கு தோன்றும். அதுவும் அவர் அரசகுலத்தை சேர்ந்தவளா அந்த பெண்மணி இல்லை, சாதாரண குடிமக்களாக இருந்த பெருமையுடைய கண்ணகி, கோவலன் இவர்களுடைய வரலாற்றைத்தான் அவர் பாடியிருக்கிறார் இளங்கோவடிகள். அதனால் அதுக்கு இன்னொரு பேர் என்னென்னா குடிமக்கள் காப்பியம்னே பேர். அப்போ சிலப்பதிகாரத்தில் தான் முதலில் பெண்ணுக்கான கோவில் கட்டப்படுகிறது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, மாதவியின் மகளாகிய, மாதவிக்கும் கோவலனுக்கும் பிறந்த மகளாகிய மணிமேகலினுடைய பெயரிலேயே ஒரு காப்பியத்தை அமைக்கிறார் மதுரை கூலவாணிகன் சீத்தலை சாத்தனார் என்கின்ற அந்த பெரும்புலவர். அப்படி சீத்தலை சாத்தனாரால் பாடப்பெற்ற பெருமையுடைய நூல்தான் மணிமேகலை. என்றால் ஒரு பெண்ணின் பெயரிலேயே ஒரு காப்பியத்தை பாடியிருப்பது ஒரு சிறப்பு. ராமாயணம் ஆணின் பெருமையாகிய ராமனை சொல்லுகிறது. கந்தபுராணம் முருகப்பெருமானின் பெருமையாக ஒரு ஆணின் பெயரை சொல்லுகிறது. பெரிய புராணம் 63 நாயன்மார்களுடைய கதையை சொல்லுகிறது.
ஆனால் சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் கண்ணகியினுடைய புகழையும் மணிமேகலுடைய புகழையும் சொல்லுகின்றன. இதுபோல பிற்காலத்தில் வந்திருக்கக்கூடிய பல்வேறு காப்பியங்களில் இது சொல்லப்பட்டாலும் கூட ஆண்டாளை பற்றி சொல்லுகிற போது 12 ஆழ்வார்களில் அவள் ஒருவளாக இருக்கிறாள் என்பதோடு மட்டுமல்லாமல் அவள் பாடிய 30 பாடல் இன்றைக்கும் திருப்பதியில் ஒலித்து கொண்டிருக்கிறது மார்கழியில் என்பதுதான் சிறப்பு. அதனால்தான் பாதகங்கள் தீர்க்கும் பரமநடி காட்டும் வேதங்கள் அனைத்திற்கும் வித்தாகும் கோதை தமிழ் ஐயைந்து மைந்தும் அறியாத மானுடரை வையம் சுமப்பது வம்பு. கோதை தமிழாகிய அந்த திருப்பாவையை பாடினால்தான் சிறப்பு, அது வேதங்களுக்கெல்லாம் வித்து என்று சொல்கின்றாள் என்று சொன்னால் ஆண்டாளின் பெருமை எப்படி பேசப்படுகிறது, ஔவையின் பெருமை எப்படி பேசப்படுகிறது? இப்படி பெண்களின் பெருமையை போற்றி பாடுகின்ற இலக்கியங்கள் பல நம்மிடத்தில் உண்டு. இந்த தொடர்ச்சி இன்றைக்கும் இருக்கிறது என்பதற்கு சான்று பாரதியும் பாரதிதாசனும் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளையும் என்று சொல்லிக்கொண்டே போகலாம். மங்கையராய் பிறப்பதற்கு நல்ல மாதவம் செய்திட வேண்டுமம்மா, பங்கைய கைநலம் பார்த்தளவோ இந்த பாரில் அறங்கள் வளர்தம்மா என்று கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை சொல்லுகிறார் என்று சொன்னால் இதுதான் பெண்மைக்குரிய சிறப்பு. ஒன்றும் இல்லைங்க, வாசலில் இருந்து உணவுக்காக பிச்சை கேட்குற ஒரு எளிய மனிதர் கூட அம்மா தாயே பிச்சை போடுங்கன்னு கேட்குறாருன்னா அப்போ பெண் தான் இரக்க குணமுடையவள் பெருமையுடையவள் என்பதை ஒரு எளிய மனிதனும் அறிந்து கொள்கிறார். இவ்வாறாக பெண்களின் பெருமையை தமிழ் இலக்கியங்கள் பேசுகின்றன, பதிவு செய்கின்றன. நாளும் நல்ல தமிழ் கேட்க முனைவர் ஞானசம்பந்தம் அவர்களின் கேளுங்கள், கண்டிப்பாக கேளுங்க, நான் கேட்டுட்டு இருக்கேன். அன்புக்குரிய யூடியூப் நேயர்களே, நீங்கள் இன்னும் என்னை நெருக்கமாக பின்தொடர வேண்டும் என்று சொன்னால் ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் பின்தொடர்ந்து வாருங்கள். நாம் முன்தொடர்ந்து செல்வோம்.